வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. நார்வே மனவளக்கலை மன்றம் நடத்தும் இந்த இணையவழி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை நல்ல விதமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பாலச்சந்திரன் ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களை அன்போடு வரவேற்று, இன்று இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், அதாவது எல்லோருக்கும் நோய் பயமும் மரண பயமும் வந்துவிட்டது. நோய் எத்தனையோ வகையான நோய்கள் இருக்கின்றன. ஆனால் நோய் சிலருக்கு வந்தால் உடனே மரணம் வந்து விடுகிறது. இப்போ பாருங்கள், இந்த கொரோனா சிலருக்கு தொட்டி இருக்கிறது, மருத்துவமனைக்கு போகிறாங்க, 24 மணி நேரத்துக்குள்ளால செத்து போகிறாங்க. அப்படி இருக்குது. சிலர் பிழைத்துக் கொள்கிறார்கள், பல நாட்கள் மருத்துவம் செய்து பிழைத்துக் கொள்கிறார்கள். இது பார்க்குறோம் நாம். அதனால் இது உலகம் முழுவதும் ஒரு பெரிய அச்சுறுத்தல். எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மரண பயம். மரண பயம் வருமா? வரும். ஏன்? நாம் வாழ்வதற்கு பிறந்திருக்கிறோம். மரணம் எப்போ வரணும்? நியதி, இயற்கை நியதி என்ன? வயோதிக மரணம்தான் வரும். ஒரு நெற்பயிர் இருக்கிறது, அந்த நெல்பயிர் முளைத்து செடியாகி பூத்து நெல்மணிகளை கொடுத்து அது வந்த வேலையை முடிச்சிரும். பல நூறு நெல்மணிகளை கொடுத்து அது பழுத்து விடும். அதன் பிறகு நீங்கள் எவ்வளவு நீர் பாய்ச்சினாலும் அது பசுமை ஆகாது, அது வாழாது, அதனுடைய வாழ்க்கை முடிந்து விடும். அதே போல உயிரினங்கள் அனைத்துக்கும், ஏன் சடப்பொருளுக்கு கூட தோற்றம் உண்டு, மறைவு உண்டு. அதுபோல இந்த மனித உடலுக்கும் ஒரு மறைவு உண்டு. அதுதான் இயற்கை மரணம். அதுக்கு முன்னாடி மரணம் வந்தால் அது எதனால் வருது பாருங்க. ஒன்று நோய் மரணம் அல்லது விபத்து மரணம். ரெண்டில் தான் நடக்குது. அப்போது நாம் அப்படி மரணிக்க விரும்புகிறோமா? அகால மரணம், கால மரணம், காலமானார்னு சொல்கிறோம். அகால மரணம் வரக்கூடாது இல்லையா? அப்போது நோய் வந்தால் மரணம் வரும் அல்லவா? எல்லாருக்கும் தெரியும். நோய் வந்தால், நோய் நீடித்தால், இதைத்தான் வேதாத்திரியமும் சொல்லுகிறது, நோய் நீடித்தால் மரணம். அப்போ நோய்ங்கிறது என்ன? முதல்ல வலி உணர்வு. அந்த வலி உணர்வுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பாருங்க. உடல்ல ஒரு அசதி, ஒரு ஆற்றல் குறைபாடு, ஒரு சக்தி குறைபாடை நாம் உணர்கிறோம். சோர்வாக இருக்குது, உடல் சோர்வாக இருக்குது. அதனால் மனமும் சோர்வாயிருது இல்லைங்களா? இது ஒரு வீக்னஸ்ன்னு சொல்கிறோம், பலகீனம் அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? அப்போது அதை நாம் விரும்புகிறோமா? அப்போ நோயினுடைய அறிகுறி என்ன என்றால், முதல்ல ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு பலகீனம் இருக்கும். அடுத்தது அதனுடைய தொடர். அப்போ தான் வலி வரும். வலி நீடித்து கொண்டே இருந்தால், கடைசி அந்த வலி நீடிக்க நீடிக்க உடம்புல நமக்கு சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பாருங்க, முதல்ல அசதின்னு சொன்னோம் அல்லவா? ஒரு சோர்வாக இருக்குது, சக்தி குறைபாடு இருக்குது. அது என்ன சக்தினீங்கன்னா உயிர் சக்தி. இது எல்லாருக்கும் தெரியும். உயிர்னு ஒன்று இருக்குது. அது இப்போ எல்லாருக்கும் தெரியுங்க. அதுக்கு பேர் உயிர் சக்தி. அது இன்னைக்கு பயோ மேக்னட்டிக் எனர்ஜி, சீவ காந்த சக்தி. அதுதான் தெய்வீக சக்தி, தி டிவைன். அதான் சீவ ஆத்ம சக்தி. ஆத்மானா அழியாதது, மெய்ப்பொருள். அதுதான் தெய்வம். இப்போ பஞ்சபூத நவகிரக தவன் செஞ்சோம்லவா? கடைசியில் சொன்னோமே சுத்த வெளின்னு. அந்த சுத்த வெளியில தான் பஞ்சபூதங்கள் முறையாக கூடி சீவனாக இருக்கிறது. அதை பார்த்தோம் இல்லையா? அப்போது அந்த சுத்த வெளின்னு சொன்னோமே, அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் பிரணவம். அது அழிகிறதே இல்லை. அதான் அதுக்கு பேர் ஆத்மா. அதுதான் தெய்வம். அந்த தெய்வம்தான்
இங்கே உடலாகவும் பஞ்சபூதங்களாகவும், பஞ்சபூதங்களிலே என்னவா இருக்குது? பஞ்சபூதங்கள் கூடுனா அங்கே உயிர் வந்துடுது. உயிருங்கிறது தான் அங்கே ஜீவகாந்தம். உயிர் இருந்தால் தான் மனம், உணர்வு. இப்போ மனம்னா புரியுதுங்களா? அப்போ உயிர் தானே மனம். உயிர் இல்லைன்னா மனம் இல்லை. இப்போ மனம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க, உணர்வு. உணர்வு அதாவது உயிர் இருக்கிற வரையில் உணர்வு இருக்கும். இப்போ செத்து போயிட்டார், செத்து போன பிறகு ஒருத்தருக்கு தொட்டா அழுத்தத்தை உணர்வாரா? சுவையை உணர்வாரா? இப்போ செத்து போனவங்களுக்கு கூட பால் ஊற்றுறாங்க, இந்த பால் சுவையை உணர்வாரா? இந்த ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி வச்சுருக்கிறாங்க, வாசனை பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க நாற்றத்தை மறைக்கிறதுக்கு. அந்த வாசனை அவருக்கு தெரியுமா? இங்கே எல்லாரும் அழுகுறாங்க, காது கேட்குமா? இது கண்ணையே திறக்கிறாருன்னு வச்சுக்குவோம், யாரெல்லாம் சுற்றி அழுகுறான்னு அவருக்கு பார்க்க முடியுமா? உணரவே முடியாதுங்க. அழுத்தத்தையோ ஒலியையோ ஒளியையோ சுவையையோ மன வாசனையோ உணர முடியாது. ஏன்? அங்கே உயிர் இல்லை. புரியுதா? இப்போ உயிர் தானே மனமாக இருக்குது. மனம்னா என்ன? உணர்தல். உணர்தல் இயக்கம். புரியுது? அப்போ உயிருக்கும் மனதுக்கும் இங்கே ஒரு சம்பந்தம் இருக்குது இல்லையா? அந்த உயிர் தானே உடலை இயக்குது. இப்போ மரணம்னா என்ன? உயிர் இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வருது? அவருக்கு வலி வருது, நோய். எல்லாருக்கும் நோய் வந்து தாங்க மரணம் வரும். வலி கொஞ்சமாவது வலிக்கும். அந்த வலி வயோதிக மரணத்தில் வரும்போது அவங்களுக்கு மயக்கம் வரும். அதுக்கப்புறம்தான் உயிர் பிரியும். அதனால் அவங்களுக்கு வலி தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்திருக்காங்கன்னு வைங்க, அசையாமல் படுத்திருந்தா கொஞ்ச நேரத்தில் வலிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வலிக்கும். உயிர் போகிறப்ப நெஞ்சு வலிக்குது, ஹார்ட் நிற்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் அவருக்கு மயக்கம் வந்திருந்ததுன்னா அந்த வலி தெரியாது. அதனால தான் சொல்லுவாங்க, டெத் இஸ் நாட் பெயின்ஃபுல். உயிர் போகிற போதும் வலி இருக்காது, ஆனால் அதுக்கு முன்னாடி வலி இருக்கும். ஞானிகளுக்கும் நோய் வரும். இப்போ பெரிய மருத்துவத்துறை அறிஞர்கள், மருத்துவர்களுக்கு நோய் வர்றது இல்லையா? சொல்லுங்களேன். எல்லாருக்கும் நோய் வருங்க. மெய்ஞானிகளுக்கும் நோய் வரும், விஞ்ஞானிகளுக்கும் நோய் வரும். இப்போ மருத்துவ விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா, நோய் வந்தானே சாகுறாங்க. இந்த உலகத்தில் பிறந்தவங்களுக்குங்க நோய் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஏன்? இது ஒரு துன்பம். இதுக்கு என்ன காரணம்? இது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? தீய வினைகள். நம் முன்னோர்கள் செய்த தீய வினை வித்தில் உண்டு. அதான் கருவிலே வருது. அந்த கரு தான் இந்த உடலை கட்டி இருக்குது. அதான் வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய். இதான வேதங்கள் கூறுகிறது, மகான்கள் கூறுகிறாங்க, மெய்ஞானிகள் கூறுகிறார்கள். நாம் எல்லோரும் பாவங்களை சுமந்து வந்திருக்கிறோம். அதைத்தான் வேதாத்திரியம்னு சொல்லுகிறது. பாவ பதிவோடு வந்திருக்கிறோம். அது எங்கே பதிஞ்சிருக்குது? பாவ பதிவு உடலில் நோயாக அல்லது நோய்க்கான காரணமாக அங்கே இருக்கும். பிறக்கும்போது நோயாக வெளிப்பட்டிருக்காது, நோய்க்கான காரணம் அங்கே இருக்கும். அங்கே பதிவு இருக்கும், ஏதோ ஒரு உறுப்பில் இருக்கும். நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா, உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள், அல்லது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், ஜீரண சம்பந்தப்பட்ட உறுப்புகள் எல்லாம் சொல்கிறோம் இல்லவா? மெட்டபாலிசம், ஜீரணத்துக்கான உறுப்புகள். அதாவது உடல் இயக்க கருவிகள், மன இயக்க கருவிகள். இந்த உடல் இயக்க கருவி, மன இயக்க கருவியில் பதிவு இருக்குதுங்க. அது நம்ம முன்னோர்கள் செய்த தவறு. அவர்களுக்கே பாவம் பண்ணியிருப்பாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்னமோ நினச்சிக்காதீங்க. வேதாத்திரி மகரிஷி அறுதியிட்டு கூறிவிட்டார்கள். என்ன சொல்லியிருக்காங்க? 5 அளவு முறை மீறினால் நீ உனக்கு நீயே செய்து கொண்ட பாவம். உன் தலையிலே நீ மண்ணள்ளி போடுற, உனக்கே நீ சூனியம் வச்சிருக்கிற. தான் உண்மை. தனக்கோ பிறருக்கோன்னு சொல்றீங்கல்ல, நீ தனக்கு செய்கிற பாவம். சொல்லுவான் ஒருத்தன், நான் ஒரு பாவமும் செய்யலையேம்பா. டேய், நீ 5 அளவு முறை காட்டியா? உணவில் ஒழுங்கு இருந்ததா? உனக்கு உழைப்பு சரியாக இருந்ததா?
உறக்கம், பால் உறவு, எண்ணம், கெட்ட எண்ணம் வரலையா? பொறாமை, கோபம் வரலையா? பிறர் மேலே கோபம் வரலையா? உனக்கு பயம் வரலையா? நீ சோகத்திலே வாழ்ந்திருக்கிறிய, மகிழ்ச்சியாக இருந்தியா எப்பவுமே? துக்கம், உனக்கு கவலை, இதுதான் உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை. இது ஒரே வார்த்தையில் சொன்னால், இப்போ மன அழுத்தம்னு சொல்கிறோம். நிறையா பேருக்கு மன அழுத்தம்னு சொன்னால் புரியல, அதை டென்ஷன்னு சொல்லணும். அப்போ தான் அப்படி சொல்லுங்க தமிழ்லன்றாங்க. டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னா என்னங்க? உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை. மன அமைதி இல்லை, மனம் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ உயிர் தானே கொந்தளிக்குது. முதல்ல நோயின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. முதல்ல இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வதற்கு மனவளக்கலை இல்லை என்ன இருக்குதுங்கிறத பற்றி தான் இப்போ சிந்திக்க போகிறோம். முதல்ல நோயின்னா என்னன்னு தெரியணும். இல்லை நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? அதனால தான் வேதாத்திரியம் முதல்ல நோயின்னா என்னன்னு சொல்லுது. அதைத்தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போது தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்கிறோம் இல்லவா? அதே மாதிரி நாம் பிறருடைய வருத்தத்தை சம்பாதித்திருப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள். எப்படி பாருங்கள், எத்தனையோ பேர் வன்சொல் பேசுகிறார்கள். ஒருத்தரை பார்க்கும்போது கூட வெறுப்போடு பார்க்கிறார்கள். பார்வையில் வெறுப்பு இருந்தால், இப்போ நான் உங்களை வெறுப்போடு பார்த்தா நீங்கள் வருந்துவீர்கள். அன்போடு பார்க்க வேண்டும் என்று எல்லாருடைய மனமும் அறிவும் ஆன்மாவும் விரும்புகிறது. அப்போ நான் உங்களை வெறுப்போடு பார்த்தால் நீங்கள் வருந்துகிறீர்கள். அந்த வருத்தமே என்னை தாக்கும். நான் வன்சொல் பேசி விடுகிறான், அப்போ வருந்தப்படுறீங்க. ஒருத்தர் பாருங்க, பொருளை பறிக்கிறான், உரிமையை பறிக்கிறான். எல்லாருக்கும் இந்த உலகத்தில் அறிவில் உயர, உழைத்து பொருள் ஈட்ட, பொருளை காக்க, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க, பிறருக்கு உதவ உரிமை இருக்கிறது. இந்த உரிமையை பறிக்கிறானே மனிதனுக்கு மனிதன், அப்போ பறிக்கும்போது அவனுக்கு வருத்தம் இருக்காதா? இன்னும் பொருளை திருடுகிறான், கொள்ளையடிக்கிறான், ஏமாற்றுகிறான், பொருள் பறிக்கிறான். எத்தான் மார்க்கு மாதிரி சொல்லுங்க, வாழ்க்கை சுதந்திரத்தை அளிக்கிறான் மனிதன். பிறர் வளம் பறித்து வாழுகிறான், பிறரை துன்புறுத்தி வாழுகிறான், இம்சித்து வாழுகிறான். இப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருப்பாங்களா இல்லையா? வாழ்ந்திருப்பாங்களா இல்லையா? அது என்ன காரணம்? அவங்ககிட்ட இருந்த 6 தீய குணங்கள். காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியங்கிற 6 குணங்கள் இருந்ததா இல்லையா? அந்த 6 குணவயப்பட்ட செயல்கள் தான் பாவ செயல்கள். அது பஞ்ச மகா பாவம் என்றும் சொல்வார்கள். பொய், களவு, கொலை, சூது, கொற்பழிப்பு, இது மகா பாவம். பிறரை வருத்த வச்சாலே பாவம் தாங்க. அப்போ இந்த பாவத்துக்கு நோய் வருமா வராதா? இந்த உலகத்தில் பிறந்தவங்க பாவம் இல்லைன்னா, 6 குணங்கள் இல்லைன்னா அவன் பிறக்கவே மாட்டான். நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம் கருத்தரிக்கிற சமயத்தில் 6 குணங்களும் இல்லை, அவங்க கண்டிப்பாக நாம் பிறக்கவே மாட்டோம். ஏன்னா இங்கே பாவப்பதிவு தீர்ந்திருக்கணுமே. சரி, 6 குணங்கள் இல்லை, ஏற்கனவே அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த பாவத்தை கழிக்கணும். அனுபவித்தோ பிறருக்கு சேவை செய்தோ கழிக்கணும். அப்போ பாவப்பதிவு இருந்தால், நம்ம பெற்றோருக்கு நல்லா கவனிங்க, நாம் கருத்தரிக்கும் போது அவர்களுக்கு பாவப்பதிவு இருந்தாலும் அல்லது 6 தீய குணங்கள் இருந்தாலும் நமக்கு பாவம் தொடரும். அந்த 6 குணங்கள் இருந்தா என்ன வருங்க? நமக்கே 6 குணம் வருது இல்லை? அப்போ பெற்றோருக்கு இருந்ததுனால தான் நமக்கு பாவப்பதிவு மனதிலே 6 குணங்களாக இருக்கிறது. அப்போ நோய் இருக்கும் அல்லவா? இப்போ புரிஞ்சுதா? பாவப்பதிவு உடலில் நோயாக இருக்கும். அப்போ இதுக்கு வருமா வராதா? எப்போ வரும்? இந்த வாழ்க்கையில், ஜனன காலத்தில், நம்முடைய வாழும் காலத்தில், மரணத்துக்கு உள்ளால எப்போவாவது வரும். ஆனால் நம்ம என்ன செய்யலாம்? இப்போ புண்ணியம் செய்து வந்தால்,
பாவமும் செய்யாமல். தானே மதுரை சொல்கிறாங்க 2 ஒழுக்க பண்பாடு. நம்ம யாருக்கும் துன்பமும் கொடுக்கக்கூடாது. துன்பம் கொடுத்தா பாவத்தை சேர்த்துடுறோம். பிறர் துன்பம் போக்கியும் வாழணும். நான் துன்பம் கொடுக்காம வாழ்கிறேன், நான் உண்டு, வீடு உண்டு, குடும்பம் உண்டு, வாழ்க்கை உண்டுன்னு இருக்கிறேன், நான் யாருக்கும் உதவுறதில்லை, துன்பம் போக்குவதில்லை. அறிவையோ பொருளையோ உடல் உழைப்பாலையோ நம்ம பிறருடைய துன்பத்தை போக்கணும் இல்லையா? அப்படி துன்பத்தை போக்காம வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னால் செஞ்ச பாவத்துக்கு நோய் வந்தே தீரும். சரி, அப்போ புண்ணியம் பண்ணுனா வராதா? வரும். ஏன்னா சஞ்சித கர்மம். அது நோயாக வராவிட்டால் கூட ஆயுளாவது குறைந்து விடும். புரியுதுங்க? அதனால தான் முதல்ல இதை தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் பிறந்தாலே நமக்கு நோய் வரும். அதனால தான் பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே, கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அளவிடையா, இப்பிறவி முடியும் முன்னே என் கணக்கை முடித்திடையான்னு ஒரு மகான், ஒரு பெரியவர் கடவுள்கிட்ட வேண்டுறார். அதனால தான் எல்லா மதமும் சொல்லுதா இல்லையா? எல்லாரும் பாவங்களை சுமந்து வந்திருக்கிறோம். சஞ்சித கர்மம். தாயின் கருப்பை சஞ்சி, கருப்பையிலிருந்து வரும்போதே நாம் பாவங்களை சுமந்து வந்திருக்கிறோம். அதனால் நம்ம எல்லாருக்கும் என்ன வருங்க? நோய் வரும். இந்த நோய் எப்படி வரும்? நம்முடைய செயலால். நம்முடைய செயலால் தான் வரணும். அப்போ நம்முடைய செயலால் எப்படி வருதுன்னா, நம்முடைய உயிர் சக்தியை நாம் இழந்து விடுவோம். அளவை இப்போ நம்ம வாழும் காலத்தில் அப்போ என்ன செய்வோம்? அப்பா செஞ்ச மாதிரி, இப்போ அம்மா செஞ்ச மாதிரி நாமும் இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம் இதில் நம்ம அளவோடு இருக்க மாட்டோம். அளவு மீறுவோம். பிறருடைய வருத்தத்தை சம்பாதிப்போம். அப்படி வாழ்ந்தால் நம்மளுக்கு உயிர் ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய திணிவு குறைந்து விடும், அதனுடைய ஆற்றல் குறைந்து விடும். அதாவது அதை நல்லா புரிஞ்சுக்கிறதுன்னா ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் மின்காந்த சக்தி இருக்குதுல்ல, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, அதுக்கு அழுத்தம்னு ஒன்று இருக்குதுங்க, வோல்டேஜ் இல்லைங்களா? இப்போ 230 220 வோல்ட்டுன்னு சொல்கிறாங்க. 220 வோல்ட் மின்சக்தி இருந்தால் தான் வீட்டில் இருக்கிற அது எல்லா கருவிகளும் சீராக இயங்கும். அது அப்போ தான் ஓடும். அந்த வயரில் நல்ல போதிய அழுத்தத்தோடு தடையில்லாமல் ஓடும், எல்லா கருவியும் இயக்கும். இதானே இயல்பு. ஈஸ் அழுத்தம் குறைஞ்சதுன்னா அந்த உந்து சக்தி, அந்த இழுவை, அந்த உந்து சக்தி அதுக்கு குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்னா தேங்கும். நம்ம உடம்புல எங்கே ஓடுது உயிர் சக்தி? செல்களில் ஓடுது. செல்களுக்கு ஊடே ஓடுது. ஒரு செல், ஒவ்வொரு செல்லுக்கும் 2 முனை இருக்குது. ஒன்று உள்வாங்கும், இன்னொரு ஒன்று அதை அடுத்த செல்லுக்கு கொடுக்கும். அதை பாசிட்டிவ் நெகட்டிவ், ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்கிறோம், போலாரிட்டி. அந்த உந்து சக்தி குறைஞ்சி போனால் அது அங்கங்கே செல்களில் தேங்கிடும். தேங்கும் போது தான் அங்கே அழுத்தம் கூடி அந்த செல்களால் அங்கே சூடு உண்டாகும். செல்களால் தாங்க முடியல, அப்போ செல்லு கரிஞ்சு போகுது. இதுதான் வலி. அப்போ அந்த வலி வரும்போது என்ன நடக்குங்க? அந்த உயிர் சக்தியும் என்னமாயிரும்? விரயமாயிரும். அப்போ மேலும் உயிர் சக்தி குறையும். புரியுது? ஏற்கனவே அழுத்தம் குறைஞ்சதுனால தான் வலி வந்தது. அப்போ வலி வந்தால், வலி நீடித்தால் உயிர் சக்தியும் என்ன ஆகிட்டு இருக்கும்? விரயமாகிட்டே இருக்கும். அப்போ ஏற்கனவே அழுத்தம் வேற குறைஞ்சிருக்குது. அதுக்கு காரணம் நம்ம அதிகமான செலவு அல்லது வரவு குறைஞ்சி போகுது. அது அப்புறம் பார்க்கலாம். வரவு குறைந்தாலோ, உற்பத்தி குறைந்தாலோ, செலவு அதிகமானாலோ உயிர் சக்தி அழுத்தம் குறையுது. அப்போ அழுத்தம் குறையும் போது ஓட்டத்தில் தடை வருது. அப்போ அந்த மின் குறுக்கு வந்துடுச்சு, வலி வருது. அதுக்கு அவருடைய தொடர் நிகழ்ச்சி என்ன ஆச்சு? மேலும் உயிர் சக்தி விரயமாகிட்டே இருக்குது. அங்கே ஒரு பக்கம் வரவு குறைஞ்சதாக தான் இருக்குது, செலவு கூடிக்கிட்டு இருக்குது, மேலும் கூடுது இப்போ. அப்போ என்ன ஆகுங்க? நல்லா கவனிங்களேன்.
வரவு குறையுது. அப்போ வரவும் குறையுது, செலவு கூடிக்கிட்டே இருக்குது. இருப்பு என்ன ஆகும்? ஒரு நாள் இல்லாம போயிடும். இதுதான் மரணம். புரியுதுங்களா? அப்போ அந்த உயிர் சக்தி அங்க தடைப்படுது பாருங்க, அதான வலி, நோய். அதுக்கு முன்னாடியே அங்க உயிர் சக்தி அழுத்தம் குறைஞ்சது பிறகுதானே சோர்வு அசதி வந்த பிறகுதானே நோய் வருது, வலி வருது. அதனால தான் சொல்றோம், ஓய்வு எடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்ல சத்துள்ள உணவு சாப்பிடுங்க. ஒருத்தருக்கு அசதியா இருக்குது, சக்தி குறைவா இருக்குது, ரெஸ்ட். அதே ட்ரீட்மெண்ட்டு. செலவு ரெஸ்ட்னா உடல் இயக்கம் மன இயக்கத்தை நிறுத்துங்க, நல்லா தூங்குங்க, எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதே சமயம் நல்ல சத்துள்ள உணவு, நல்ல பழங்கள், நல்ல சத்துள்ள உயிர் சத்துள்ள உணவை சாப்பிடுங்க. அப்போ உயிர் சக்தி கூடுது. நோயாளிக்கு தானே பண்ணுறோம், மருத்துவம் தானே பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ உயிர் சக்தி கூடும் ஒரு இடத்துல. அப்போ அப்படி கூட்டிக் கொள்ளவில்லை என்றால் செலவையும் நம்ம நிறுத்த முடியல, அங்கே நோய் வந்துடுச்சு. அப்போ இப்போ என்ன செய்யணுங்க? அந்த நோய் வந்த போது முதல்ல செலவை குறைக்கணும். அது வலிச்சுக்கிட்டு இருக்குது, அதுதான் ஓய்வு எடுக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? அதில் சத்து உள்ள உணவு அல்லது உயிர் சத்து உள்ள மூலிகைகள், அது உணவு தான். அது உணவு மூலம் கிடைக்காத உயிர் சத்து. ஏன்னா அதுல இருந்து தான் உயிர் சக்தி உற்பத்தி ஆகுது. அதான் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ உடலுக்கு இப்போ கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, மினரல்ஸ், ஃபேட்டு, விட்டமின்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அதுதானே சத்து, வேற ஒன்றும் இல்லை. அது பொதுவாக உணவுலேருந்து கிடைக்கணும். உணவுலேருந்து கிடைக்கலன்னா அது அந்த உயிர் சத்தை மருந்துங்கிற பேரில் மூலிகைகள் மூலமாக சாப்பிட்றோம். அது வீட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம், இப்போ அயல் நாட்டு வைத்தியம், இப்படியெல்லாம் இருக்குதுங்க. அப்படி ஏதோ ஒரு வகையில் மருந்துகளை சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த உயிர் சக்தி உற்பத்தியை கூட்டுறோம், ஓய்வு எடுக்கிறோம், நல்லா உறங்குறோம், மனசையும் அமைதியாக வச்சுருக்கிறோம். அப்போ என்ன ஆகுங்க? செலவு குறையும், வரவு கூடும், நோய் குணமாயிடும். இப்போ நோயின்னா என்ன, வலின்னா என்ன, அது மரணம்னா என்னன்னு பார்த்தோம். நோய் எப்படி குணமாகுதுன்னு பார்த்தோம். சரியா? அப்போ இதான மருத்துவம் நடக்குது. அப்போ நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நோய் எதிர்க்கிற சக்தி, எதிர்ப்பு. அதாவது இந்த நோய் இப்போ நாம நம்முடைய வாழ்க்கை முறையினால நோய் வருதுன்னு பார்த்தோம். உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல், இதில் 5 அளவு முறை மீறி பிறருக்கு தீங்கு செஞ்சு பண்ணோம், வீட்டத்தை இழந்துட்டோம். இன்னொன்று இருக்குது இல்லையா? சுற்றுப்புற சூழல். அதுதான் இன்னைக்கு வைரஸ், தூய்மை கேடு. இப்போ நம்மகிட்ட இருந்து இப்போ நோய், அதாவது நம்ம உடம்புக்கு இந்த ரசாயனம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? கார்போஹைட்ரேட்டு, மினரல்ஸ், விட்டமின் சொல்கிறோம். அதாவது உயிர் சத்து. இந்த உயிர் சத்துங்கிறது தான் பயோகெமிக்கல், சீவ ரசாயனம். நம்ம உடலுக்கு என்னென்ன ரசாயனங்கள் பொருத்தமானதுன்னு ஒரு நியதி இருக்குதுங்க. எந்தெந்த ரசாயனம் என்னென்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு. ரசாயனம்ன்றது இப்போ சுவைன்னு சொல்லலாம். சுவை அதான் ரசாயனம் தானே. இப்போ கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதான் பயோ கெமிஸ்ட்ரி. இப்போ ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா ரத்தத்தை எடுத்து பரிசோதனை பண்ணுறோம். அங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம்னா சில சத்துக்கள் இல்லை. இன்னொன்று, சத்துக்கள் இல்லாவிட்டாலும் நோய் வருது. இன்னொன்று, தேவையில்லாத ரசாயனம், அது நச்சு பொருள், கெட்ட பொருள், கெட்ட ரசாயனம் அங்கே இருக்கு. அதான் சொல்லி ரத்தம் கெட்டு போச்சுங்கிறீங்க. இப்போ கொரோனா வருதுன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் கொரோனா வந்தால் வலி வருது, உடல் தொந்தரவாக இருக்குது, உடனே போய் பிளட் டெஸ்ட் பண்ணுறீங்க, அல்லது ஏதோ ஒரு சளியை டெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணுறீங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? அங்கே ஒரு வைரஸ் இருக்குது, ஒரு கெட்ட ரசாயனம் இருக்குது, அதை அழிக்கணும், அதனுடைய விஷத்தன்மையை முறிக்கணும்.
அதுதானே அதுதானே நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம். அது 100 எதிர்க்கிற, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியுமுங்க, ஏதோ விஞ்ஞானம் சொல்லுதா இல்லையா, வெள்ளை அணுக்கள். அந்த கொரோனா வைரஸை அழிக்கிறதுக்கான வெள்ளை அணு, அந்த வெள்ளை அணுக்கும் ஒரு தன்மை இருக்குது. ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒவ்வொரு வகையான தன்மை வைரஸுக்கும் அந்தந்த வகையான அதை எதிர்க்கிறதுக்கு போதிய தரமான வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகும். அதனால தான் அதுக்குரிய ரசாயனங்களை கொடுக்குறோம் மருந்துன்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? அப்போ அந்த ரசாயனங்கள் நம்ம உடம்புல சரியாக இல்லை என்றால், அந்த வெளியிலேருந்து இப்போ கொரோனா வைரஸ் வருது, இல்லை வேறு எத்தனையோ நோய் வைரஸ் வருதுங்க. வைரஸ்னாலே தீங்கு செய்யக்கூடிய நுண்ணுயிர், அது ஒரு உயிருங்க, நுண்ணுயிர், நுண்ணிய வைரஸ். அப்போ நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரும் இருக்குது, அதைத்தான் நம்ம பாக்டீரியான்னு சொல்கிறோம். நம்ம இது நுண்மீ அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை கெட்டதை தீ நுண்மீன்னு சொல்லுவாங்க. தீமை தரக்கூடிய நுண்மீ என்றால் நுண்ணுயிர், தீமை தரக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய அந்த உயிருக்கு பேர் தான் நுண்மீ, தீ நுண்மீ அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே வந்துடுச்சு, இது எல்லாருக்கும் வரும் இல்லைங்களா? இது அது மட்டும் எத்தனையோ ரசாயனங்கள். இப்போ ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ மோட்டார் வெஹிக்கிள்ஸில் இதில் எல்லாம் வருது, தொழிற்சாலைகள் இருந்தெல்லாம் கழிவுகள், சில பொருட்களை போட்டு எரிக்கிறோம். கார்பன் நமக்கு கெட்டதுங்க. கார்பன் டை ஆக்சைடு இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்றில் முழுவதுமே ஆக்சிஜன் கிடையாது. அது ஏதோ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க 78 விழுக்காடு ஆக்சிஜன் இருக்குது நம்ம நல்ல தூய்மையான ஒரு காற்றில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீதி என்ன இருக்குதுன்னா அங்கே நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் எல்லாமே இருக்குதுங்க. அதில் இப்போ இந்த கொரோனா வந்துருக்குதுன்னு வைங்களேன், ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது 10% பியூர் ஆக்சிஜன். அதில் கார்பனோ ஹைட்ரஜனோ நைட்ரஜனோ இருக்கிறது இல்லை. காற்றுல இருந்து அந்த ஆக்சிஜனை முழுவதும் பிரித்து எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆக்சிஜனை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த வெல்டிங்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், வெல்டிங் பண்ணுறதும் ஆக்சிஜன் தான். அதில் ஆக்சிஜன் அந்த காற்றில் ஆக்சிஜன் கண்டென்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஒரு 75%, 76%ன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நாம் சுவாசிக்கிற காற்றில் அந்த ஆக்சிஜன் கண்டென்ட்டும் சரியாக இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் மரங்கள் வேணும். மரங்கள் இருக்கிற இடத்துல தான் ஆக்சிஜன் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது காற்றில் இருக்கிற கார்பனை இது எடுத்துக்குது, மரங்கள் எடுத்துக்குது. அப்போ அங்கே காற்றில் இருக்கிற அப்போ கார்பனை எடுத்துக்கிச்சுன்னா இது பியூரிஃபை ஆகிடுது இல்லை ஆக்சிஜன், சரிங்களா? அது மரங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணலைங்க, அது உற்பத்திலாம் காற்றுல இருக்கிற கார்பனே எடுத்துக்குது, காற்றுல ஆக்சிஜன் எப்பவுமே இருக்குது. ஆக்சிஜன் உருவாகிறது அது இயற்கையினுடைய செயல், இறைவன். இல்லை அணுக்களை கூட்டி 8 எலக்ட்ரான் 8 புரோட்டானை கூட்டினா தான் அங்கே ஆக்சிஜன் வரும். அது உற்பத்தி பண்ணுது, அது இயற்கை உற்பத்தி பண்ணுது. இது இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ அது மாதிரி தான் சுற்றுப்புற சூழல் சொல்கிறோம். அப்போ காற்று சரி தரம் குறைஞ்சா நோய் வருமில்ல? ஏன் நம்ம உடம்புல என்னென்ன இருக்கணும்? நிலம், நீர், வெப்பம், காற்று, இந்த 4ம் தரமாக இருக்கணும், அதுக்குரிய அளவு சரியாக இருக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4உடைய அளவும் தரமும் சரியாக இருந்தால் தான் நம்ம உடம்புல உணவு என்ன ஆகும், இந்த உணவோடு தான் நீரும் வெப்பமும் காற்றும் சேருதுங்க. அப்போ தான் உணவு ரசமாகி, ரத்தமாகி, சதையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, வித்து குழம்பு, பிளாசம்னு சொல்கிறோம் இல்லைப்பா, அதுவாக மாறும். அந்த பிளாசம் தான் நம்ம சுவாச காற்றில் ஆக்சிஜன் வருது இல்லை, அந்த ஆக்சிஜனில் இருக்கிற எலக்ட்ரானை அது பிடிச்சி வச்சுக்குது. அதான் காற்றில் இருந்து ஒரு பகுதின்னு சொல்கிறோம் உயிர் துகள்கள். அப்புறம் உணவு ஜீரணமாகுது இல்லை, ஜீரணமாகும்போது அங்கே அணுச்சிதைவு ஏற்பட்டு அந்த உணவில் இருக்கிற எலக்ட்ரானையும் அந்த வித்து குழம்பு பிடிச்சி வச்சுக்குது.
அப்புறம் இன்னொன்று எங்கே சொல்கிறோம், கோள்கள் மையப்பகுதியில் அணுச்சிதைவு ஏற்பட்டு அங்கேருந்து வர்ற உயிர் துகள்களையும் நம்ம உடம்புக்குள்ளே பாயும் அல்லவா, எல்லா இடத்துலையும் பாயும். அப்போ நம்ம வித்து குழம்பு என்ன பண்ணுதுங்க, அதை பிடிச்சி வச்சுக்குது. இதுதான் வித்து ரசாயனம். அப்போ நீங்கள் உடம்புல பயோகெமிக்கல் கண்டிஷன் சரியாக இருந்தால் தான் வித்து குழம்பினுடைய தரமும் அளவும் சரியாக இருக்கும். அந்த வித்து குழம்பினுடைய அளவும் தரமும் சரியாக இருந்தால் தான் உயிர் துகள்களை பிடிச்சு வைக்கும். அந்த உயிர் துகளுடைய எண்ணிக்கை கூட கூட அந்த அதான் சீவன். அப்போ அது சுழலுது ஒரு தொகுப்பாக. இதான் நுண்ணுடல், ஆஸ்டல் பாடி. அப்போ ஆஸ்டல் பாடியுடைய திணிவு கூடும்போது அதிலிருந்து அந்த சீவன்லேருந்து வெளியேறுகிற காந்தம் தானே சொல்கிறோம் சீவ காந்தம். எலக்ட்ரான்லேருந்து வர்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. அப்போ சீவன்லேருந்து வர்றது சீவ காந்தம். அதுக்கு பேர் விண்காந்தம் அல்லது அதுக்கு பேர் வான் காந்தம். சடப்பொருளாக இருக்கிற சடப்பொருள்லையும் விண்ணு தான் இருக்குது இல்லைங்களா. சடப்பொருள்ல இருந்து வர்ற விண்ணுக்கு பேர் வான்காந்தம். விண்ணிலிருந்து வர்ற காந்தம் வான்காந்தம். அப்போ ஜீவன்களில் இருக்கிற விண்ணிலிருந்து வர்ற காந்தத்துக்கு பேர் ஜீவகாந்தம். இப்போ புரிஞ்சுட்டீங்களா. இந்த சீவகாந்த சக்தி நம்ம உடம்புல போதிய திணிவோடு இருந்தால் அதுதான் இப்போ நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது இப்போ வைரஸ் நோய் வருது, வந்த உடனே இந்த ஜீவகாந்தம் தான் அந்த வெள்ளை அணுக்களுக்கு உற்பத்தி ஆவதற்கான மூலப்பொருளுங்க. அந்த வெள்ளை அணுக்கள் எங்கே உற்பத்தி ஆகுதோ அந்த சுரப்பிகள் இருக்குது. அதுக்கு ஒரு சுரப்பி இருக்குது இல்லைங்களா, அது சுரக்குது. அதுதான் வெள்ளை அணுக்களாக மாறுது. அந்த சுரப்பிக்கு வேண்டிய சத்து பொருளாக மாறுவது இந்த ஜீவகாந்தம். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜீவகாந்தம் தான் இந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்திக்கான மூலப்பொருள். அப்படி புரிஞ்சுக்குங்க. இது எவ்வளவுக்கு எவ்வளவு திணிவாக இருக்கிறதோ, திணிவு மட்டுமல்ல அதனுடைய தரம். ஜீவகாந்தத்துக்கு ஒரு தரம் இருக்குது. அந்த ஜீவகாந்தம் எப்படி வருது, அதான் உணவு மூலமும் வருது. உணவு தானே உயிராகி காந்தமாக வருது. அப்புறம் மருந்து சாப்பிட்றீங்கல்ல, இப்போ எத்தனையோ மருந்து சாப்பிட்றோம், மூலிகைகள். அந்த மூலிகை மருந்து எங்கே போய் கலக்குதுங்க, அது 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 எங்கே போய் முடியுது, சிவகாந்தத்தில் முடியுது. இதான் மருத்துவம். அது மருத்துவத்தை எப்படி செய்கிறோம்னா, இப்போ நேரடியாக உணவாக சாப்பிட்றோம், அல்லது மூலிகையாக சாப்பிட்றோம், அல்லது மாத்திரை மருந்தாக சாப்பிட்றோம். இதில் பக்குவப்படுத்தி சித்தா, ஆயுர்வேதம், அலோபதி இதிலெல்லாம் மருந்துகளாக சாப்பிட்றோம் இல்லவா. இது நேரடியாக ரத்தத்தில் போய் கலக்குதுங்க. அது ரத்தத்தில் அதை உணவாக போய் அது ஜீரணமாகி ரத்தமாக மாறுது, ரத்தத்தில் போய் கலக்குது. அதை இப்போ இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுக்குறோம் அல்லவா, ஊசி போடுறாங்களே, அது என்னன்னா அது ஜீரணிக்க வேண்டியதில்லை. மருந்தும் கூட அவ்வளவா ஜீரணிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதை பக்குவப்படுத்திடுறீங்க. அப்போவே அதுக்கு கொஞ்சம் பாதி ஜீரணப்படுத்தி கொடுக்குறீங்க. இன்ஜெக்ஷன் அப்படி இல்லை, நல்லாவே ஜீரணிக்க வச்சு அதை நேரடியாக ரத்தத்தில் கொடுத்துடுறீங்க. அதனால தான் ஒரு நோய் வந்ததுன்னா உடனே இன்ஜெக்ஷன் போடுங்க, ஊசியை போடுங்க. ஊசியை போட்டால் உடனே ரிசல்ட். அப்போது என்ன ஆகும்னா, அது நேரடியாக ரத்தத்தில் கலந்த உடனே அப்படியே அது என்னவாயிருங்க, அங்கே வித்து குழம்புல போய் விளைவை கொடுத்து அது அப்படியே காந்தமாக மாறிடுது. உடல் முழுவதும் காந்த சக்தியாக நேரடியாக போகுதுங்க. இப்போ வச்ச உடனே போயிடும். இப்போ நம்ம சாப்பிடும்போது கூட உணவை வாயில் வச்ச உடனே அது நேரடியாக காந்த சக்திக்கும் விளைவை கொடுக்கும். அது ஜீரணமாயும் காந்த சக்தியாக மாறும், நேரடியாகவும் மாறுங்க. அது மாதிரி தான் அதில் தான் மருத்துவத்தில் சிறந்த மருத்துவம் எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா ஹோமியோபதி மருத்துவம். அது மூலிகைகள் தான், மூலிகையை. அதனால தான் ஹோமியோபதி என்ன பண்ணுதுங்க, நேரடியாக சிவகாந்தத்தில் ஒரு விளைவை கொடுத்து சிவகாந்தத்தின் தரத்தை கூட்டுகிறது. இதனால தான் மகரிஷி மட்டுமில்லை, இதெல்லாம் எத்தனையோ ஆங்கில மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. உடல் மருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க அத்தனை பேரும் உயர்ந்த மருத்துவம் எதுன்னா ஹோமியோபதி தான். ஏன் இப்போ இந்த கொரோனாவுக்கு கூட பாருங்க, சிங்கிள்
ஆர்சானிக் ஆல்ப் இப்போ 30 பொட்டன்சி, இது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. அதுவும் இது ரொம்ப எளிய மருத்துவம், செலவும் கம்மி. இப்போ பாருங்கள், நோயை கண்டு ஏன் மனிதன் பயப்படுறான்னு தெரியுங்களா? முதல்ல பெரிய பொருள் நட்டம்ங்க. இப்போ பணம் சிக்கல் வந்து, இப்போ இந்த கொரோனா வந்துருக்குது, நிறையா பேர் கொரோனா வந்துட்டுனா ஏழைகள் கொரோனா வந்தால் செலவு பண்ண எனக்கு காசு இல்லையே அப்படிதான் நினைக்கிறான். எனக்கு நோயை கண்டு ஏன் பயப்படுறான்? நோய்வாய்ப்பட்டால் நீ சம்பாதிக்க முடியாது. மருத்துவம் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு தான் பெரிய செலவுங்க, மருத்துவ செலவு தான். அதனால தான் இன்னைக்கு மருத்துவர்களெல்லாம் செல்வந்தராக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்குது நிறையா. ஏன்னா நாட்டில் அவ்வளவு நோயாளிகள். அதனால் தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும், புரியுதுங்களா? அதனால் பயப்படுறான் முதல்ல இந்த பணத்துக்கு. ரெண்டாவது, அந்த நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன், இவனுக்கு பயம் வந்துடுது இல்லை, செத்து போயிடுவோமோ அப்படின்னு. அந்த பயத்திலேயே அங்கே உயிர் சக்தி என்ன ஆகுதுங்க, விரயமாயிடுது, கவலை வந்துடுது. அது மட்டுமல்ல, இப்போ கொரோனா வருது, வந்தா நான் அப்படி ஆயிடும், வந்துருமோ பயப்படுறான்னு பாருங்க. இந்த எண்ணமே அந்த நோயை அவனுக்கு உண்டாக்கிடுங்க. தானே சொல்கிறோம், கேன்சர் கூட நீ பயப்பட்ட பிறகுதான் சாகுறாங்கிறான். கேன்சர்னு ஒன்று இருக்குதுங்கிறது தெரியாமல் இருந்தால் அவன் பாட்டில் இருக்கிறான். மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இது கேன்சருங்கன்னு சொல்லிவிடுறான்னு வைங்க, அப்போவே அவனுக்கு அங்கேருந்து அன்னையிலேருந்தே பயம் வந்துடும், அந்த நோய் கடுமையாகிடுங்க. அதனால் அப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன பண்ணுறோன்றதை நீங்கள் பாருங்கள். மருத்துவம் ரொம்ப முக்கியம் ஒன்று. அப்போ எப்போவுமே உணவையும் ஒழுங்குபடுத்தணும். அந்த ஜீவகாந்த சக்தியை சரியாக வச்சுருக்கணும்னா உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் இவைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு அப்போ நம்ம என்ன செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும். ஏன்னா யாருக்கும் உழைப்பு சரியாக இருக்கிறது இல்லை, இல்லைங்களா? குழந்தைகள் விளையாடணும், பெரியவங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கணும், அது சரியாக இல்லை. யாருக்கு சரியாக இருக்குது? அப்போ ரத்தம், வெப்பம், காற்று இந்த மூணும் சரியாக ஓடுமா? அது ஓடலைன்னா அப்புறம் உயிர் ஓட்டத்தில் தடை வந்துடும். இந்த மூணும் சரியாக ஓடுனா தான் ஜீரணம் நடக்கும், இல்லைங்களா? ஜீரணம் நடந்தால் தான் உடம்புல இருந்து உயிர் சத்து வந்து பிரிஞ்சு அது உயிர் துகள்களை பிடிச்சு வைக்கி ஜீவகாந்தம் உற்பத்தி கொடுக்கும். அதனால உண்டு கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர்னு சொல்கிறோம். அப்போ உணவு, அங்கே உழைப்பு, அப்புறம் உறக்கம், நல்ல உறக்கம் வேணும். உறங்கலைன்னா நோய் வருதில்ல. அப்போ அதே மாதிரி இந்த பாலுறவு, எண்ணம், இதை இப்போ பார்த்தோம், பாலுறவில் தான் அதிகமான உயிர் சக்தி செலவாகுது. அப்போ நமக்கு யாருக்குமே உழைப்பு சரியாக இல்லைல்ல. அதனால தான் மனவளக்கலையில் சொல்கிறோம், நீ உடற்பயிற்சி செஞ்சிரு. உடற்பயிற்சி செஞ்சால் ரத்தம், வெப்பம், காற்று, உயிர் ஓட்டமும் சரியாக இருக்கும். இந்த கழிவுகள் இருக்குது பாருங்கள், நீங்கள் இந்த எஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது நம்ம உடம்புல. சாப்பிட்ற சாப்பாடு தேவையில்லாத சத்து பொருள், தேவைக்கு மிகுதியான சத்து பொருள் எல்லாம் வெளியேறணும். அதுவே தேங்கினா அமிர்தமும் நஞ்சா மாறிடும். இன்னொன்று, கெட்ட பொருள்கள் இந்த காற்று மூலமாக நம்ம அல்லது எப்படியோ தோல் மூலமாகவோ மூக்கு மூலமாகவோ வாய் மூலமாகவோ நம்ம உடம்புக்குள்ளே போயிடுது இல்லை. அது உணவு இப்போ உணவு கெட்டு போனாலும் அதில் விஷத்தன்மை இருந்தால் நோய் வருது. தண்ணி கெட்டு போயிருந்தாலும் அதில் வருது. காற்று கெட்டு போனாலும் இப்படி வருது. இப்போ காற்று மூலமாக தானே வருது வைரஸு. ஒரு தும்முறான், இருமுறான், ஏதோ வருதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ வெளியிலேருந்து தானே வருது. அந்த அப்போ உள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இதை அழிக்கணுமில்ல, அதுக்கு தானே உடம்புல உயிர் சக்தி சரியாக இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போது இப்போ மகிழ்ச்சி சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியோ நம்ம உடம்புக்குள்ளே கழிவு பொருள்கள், சுற்றுப்புற சூழலாலோ, சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், இந்த கோள்கள் சஞ்சாரத்தினால கூட உடம்புல ரசாயன மாற்றங்கள் வரும், புரியுங்களா? அது வந்து அவரவர் பிறந்த நேரம்ங்க, கருத்தரித்த நேரத்தை பொறுத்து அது அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் ரசாயனம். இது வந்து இயற்கை, புரியுதுங்களா? அதுக்கு தான் நம்ம இப்போ பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணோம்.
அப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ரசாயன குழப்பத்தை கூட நம்ம காத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு உடம்புக்குள்ள தேவையில்லாத ரசாயனம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணணுங்க? அதுக்கு தான் இந்த உடல் பயிற்சி செஞ்சு அந்த கழிவுகளை நாள்தோறும் வெளியேற்றிடணும். புரியுதுங்களா? அப்போ கழிவுகள் தேங்கினா என்ன ஆகும்? கழிவுகள் தேங்கினா செல்லுகளே கெட்டு போயிடும். அப்போ கெட்டு போன செல்லில் உயிர் ஓடுமா? ஒரு டார்ச் லைட் போட்டிருக்கோம் 3 செல்லு, அதில் ஒரு செல் கெட்டு போச்சு, விசையை அழுத்தினா மின்சாரம் பாயுமானா பாயாதுல்ல. இதாங்க நோய். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அன்பானவர்களே. நோயின்னா என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும்? நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தின்னா என்னன்னு புரிஞ்சுட்டோம்ல. உயிர், ஜீவகாந்தம். அப்போ ஜீவகாந்த சக்தியை நம்ம உடம்புல எப்படி வச்சிருக்கணுங்க? வளமாக வைத்திருக்க வேண்டும். அந்த ஜீவகாந்த சக்திக்கு பெயர் தான் மனம். தான் வேதாத்திரியம் சொல்லு. ஜீவகாந்தம் தான் உயிர், உயிர் சக்தி அதுதான் மனம். உயிர் வேறு மனம் வேறு அல்ல. புரிஞ்சுட்டீங்களா? இதைத்தான் மகரிஷி நம்முடைய ஆசான் அவர்கள் மனவளக்கலை, இந்த ஜீவகாந்தத்தை வளப்படுத்தும் ஒரு வாழ்க்கை முறை. இப்போ அதைத்தான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி சொன்னால் தெரியும். என்னது லைஃப் ஸ்டைல். இப்போலாம் இப்படி சொன்னால் தானே புரியுது. இப்போ மனுஷனுக்கு லைஃப் ஸ்டைல் சரியில்லைங்க. லைஃப் ஸ்டைலை மாற்றணுங்க. என்னத்தை முறை? லைஃப் ஸ்டைல்னா என்னதுங்க? அதைத்தான் முடியுது வாழும் முறை. உனக்கு வாழ தெரியல, வாழும் முறை. அதனால தான் மனவளக்கல் என்பது இது ஒரு வாழ்க்கை வாழும் முறையை கற்றுக் கொடுக்கிற ஒரு கல்வி, வாழ்க்கை கல்வி தான் மகரிஷி சொல்லுங்க. இட்ஸ் எ சயின்ஸ் ஆஃப் லிவிங். மகரிஷி கொடுத்துருக்கிற வார்த்தை இட்ஸ் எ சயின்ஸ் ஆஃப் லிவிங். அந்த சயின்ஸ் ஆஃப் லிவிங்கில் இந்த ஆத்ம சக்தியை, இதான் ஜீவகாந்த சக்தி. எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க, எல்லா வேதங்களும் சொல்லுது, என் மனிதா நீ உன் ஆத்ம சக்தியை நஷ்டப்படுத்தி கொள்ளாதே. பைபிளில் கூட இருக்குது, உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்ளாதே. ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்ளுகிறவன் தனக்கே பாவங்களை செய்கிறான் இல்லைங்களா? அதனால அந்த ஆன்மாவை வளப்படுத்துகிற கலை. அதனால தான் இது ஆன்மீக கல்வி, மனவளக்கலைங்கிறது. இப்போ ஆன்மானா என்னங்க? ஆன்மானா ஜீவகாந்தம். அப்போ பரமாத்மான்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அதான் தெய்வம், அதான் சுத்தவெளி. அந்த சுத்தவெளி அதான் அறிவு. அறிவு தான் என்னவா இருக்குது? மனமா இருக்குது. இது மனதின் மறுமுனை தெய்வம். அப்போ அதனால தான் இதுக்கு பேர் என்னங்க? ஆன்மீக கல்வி, ஆன்மாவை வளப்படுத்தும் ஒரு கலை. ஓகே. இப்போ இதுக்கு மகரிஷி கொடுத்துருக்கிறத இப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். என்ன செய்யணும்? ஆன்மாவை வளமாக வச்சுக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். நண்பர்களே, அதிகாலையில் எழுந்திரிங்க. அதாவது தெரியும், சூரிய உதயத்திற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாருக்குமே விழிப்பு வருங்க. விழிப்பு வந்து தான் திரும்ப தூங்குறாங்க பெரும்பாலும். அந்த இயற்கை எப்படி விடிய காலம் கோழி கூவுற மாதிரி பறவைகளெல்லாம் விடிய காலமே எழுந்து சத்தம் போடுறதில்ல, விலங்குகளெல்லாம் அதிகாலையிலே எழுந்துச்சிடும். புரியுங்களா? மனுஷன்தான் எழுந்திருக்க மாட்டேங்கிறான். காலையில் எழுந்திருங்க. காலையில் எழுந்த உடனே முதல்ல சுத்தம் சுகம் தரும். இதில் உடல் ஆரோக்கியத்துக்கு நான் சொல்கிறேன். எழுந்த உடனே முதல்ல அது மகரிஷி சொல்கிற முறையை அதையும் சொல்லிடுறேன். எழுந்த உடனேங்க அன்னை தந்தை ஆசானை வணங்கணும். இந்த உலக மொத்தத்தில் அமைதி நிலவுவதற்கு பொருளாதார சமத்துவம் ஏற்படணும். அதுக்கு ஓருலக ஆட்சி அமையணுங்க. அதுக்கு தான் மகரிஷி மனவள கலைஞர்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீ இப்போ ஓருலக ஆட்சி வந்ததுன்னா இப்போ நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் தீர்ந்துருக்கும். இப்போ பாருங்க, பொருள் பிரச்சனை, உடல்நல பிரச்சனைகள் மட்டுமா துன்பப்படுறான் மனிதன்? எப்போவுமே பொருள் பிரச்சனையில் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த கொரோனா காலத்தில் உடல்நல பிரச்சனையும் பெருசாக இருக்குது,
பொருள் பிரச்சனையும் இப்போ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஒரு பொருளாதார சமத்துவம் வேணுங்க. அதுக்கு வாழ்க வையகம் வாழ்க வையகம், உலக அரசு அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு உலகத்தை வாழ்த்துங்க. உடனே நம்ம என்ன செய்யணும்? சுத்தம் சுதந்திரம்னு சொல்கிறோம்ல, எல்லாருக்கும் தெரியும். உடனே உடம்புல சிறுநீரை கழிக்கிறோம், இது மலம் கழிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? வாயை கழுவுறோம், கண்ணை கழுவுறோம், மூக்கை கழுவுறோம். ஏன்னா இது வழியெல்லாம் கழிவுகள் வெளியேற இடங்கள். மூக்கு சிந்துறோம், கண்ணெல்லாம் கழுவுறோம், வாயெல்லாம் கழுவுறோம், வாய் துளக்குறோம், பல் துளக்குறோம் அல்லவா? அப்புறம் தோலை என்ன பண்ணுறோம்? கழிவுகள் வெளியேற இடம் தோல். அப்போ தோலை தான் கழுவுறோம். அதில் அப்போ தண்ணி ஊற்றி கழுவும் போது உடம்பும் உடல் சூடும் சரியாயிடுங்க. புரியுதுங்களா? அதனால் நான் குளிர்வித்தல், குளித்தல் என்பது குளிர்வித்தல். அதான் குளிர்ந்த நீரில் குளிக்கணும். குளிர் நாடுகளில் அந்த உடலுக்கு பொருத்தமான அளவில் லேசாக சூடு பண்ணிக்கலாம். அந்த 37 டிகிரிக்கு உள்ளே இருக்கணும். இல்லைங்களா? அதுக்கு மேலே சூடு வரக்கூடாது. வந்ததுன்னா நார்மல் டெம்பரேச்சர் அல்ல அது. அதனால் நீங்கள் குளிக்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படி குளிக்கணும். குளிச்சுட்டு என்ன செய்யணும் அடுத்தாப்புலன்னா, நம்ம உடல் பயிற்சியை செஞ்சிடணும். காயக்கல்ப பயிற்சி செய்யணும். அது சேர்த்து செய்யலாம், அல்லது காயக்கல்பம் பண்ணிட்டு உடல் பயிற்சி செய்யலாம். எப்படியோ செஞ்சிடணுங்க காலையில் செய்கிற காயக்கல்ப பயிற்சி. அப்புறம் கொஞ்சம் நேரம் தவம் பண்ணணும். அந்த மனதை அமைதியாக வச்சுருக்கணும். நம்ம உடம்புல அந்த நாளமில்லாத சுரப்பிகள், சக்கரங்கள் எல்லாம் நல்லா பலம் பெறும். அப்போ தான் அந்த ஜீரண சுரப்புகள், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் அப்போ தாங்க சரியாக சுரக்கும். அப்புறம் தான் மனமும் ஒரு தவத்துக்கும் அடுத்த தவத்துக்கும் இடையில் மனம் அமைதியாக இருக்கணும்ல, அதுக்கு மூளையை கொஞ்சம் திருத்தி வைக்கணும். அது ஒரு தடவை அந்த மூளையை தரத்தை மாற்றி அமைச்சிட்டோன்னு வைங்க, 12 மணி நேரத்துக்கு அது நிலைக்கும். அதனால தான் அந்த தவம் செய்யணும். அப்போ இடையில என்ன பண்ணாமல் இருக்கணும்? நல்ல எண்ணத்தை மனதில் வச்சிருக்கணும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இந்த பயிற்சிகளை செஞ்சோம்னா தான் இடையில மனம் கொந்தளிக்காது. அந்த பயிற்சியை செய்வதற்கு மூளையையும் கொஞ்சம் பக்குவப்படுத்தணும். அதனால தான் தவம். புரிஞ்சுதுங்களா? அப்போ தவம் செய்யணும். தவம் செஞ்ச பிறகு அப்போ இடைப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணணுங்க? மனதை அமைதியில் வச்சிருக்க பழகணும். இப்போ கவலை வருது, பயம் வருது, சோகமாக இருக்கிறீங்க, நோய் வந்துடும்ல. இது செய்யணுங்க. இதுதான் நம்ம ஆரோக்கிய வாழ்வுக்கு கான ஒரு டெக்னிக்கில் இது சில முக்கியமானது. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணுங்க? உழைக்கணும். உழைச்சி பொருள் ஈட்டணும். பசிக்கும்போது சாப்பிடணும், தாகம் வரும்போது தண்ணி குடிக்கணும். வெறும் வயிற்றில் சாப்பிடும்போதும் நீர் ஆகாரமோ ஏதோ தண்ணி குடிக்கும் போதும் கண்டிப்பாக காயக்கல்பம் பண்ணணும். எப்போ பசி வயிறு காலியாக இருந்து தண்ணி குடிக்கிறீங்களோ, உணவு சாப்பிட்றீங்களோ, அப்போல்லாம் கண்டிப்பாக காயக்கல்பம் பண்ணணுங்க. அப்புறம் உழைச்சி பொருள் ஈட்டுறீங்க. அப்போ பிறரோட தொடர்பு கொள்கிறோம் அல்லவா, யாருக்கும் துன்பம் தராமல் பொருள் ஈட்டணும். புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம், அதுலேயும் யாருக்கும் துன்பம் வந்துடக்கூடாது. அதை பிறருக்கு துன்பம் தராமல் பொருள் ஈட்டுதல், பிறருக்கு துன்பம் தராமல் இன்புற்று வாழ்தல். இப்படி வாழ்ந்தோம்னு வைங்க, யாருடைய வெறுப்பையாவது சம்பாதிப்போமா? இல்லவே இல்லை. புரியுதுங்களா? அப்போ நமக்கு பொருளும் வந்துடும்ல. உழைச்சி பொருள் ஈட்டுவோம். அந்த உழைக்கும்போது அதை வீட்டுக்கு வெளியில் உழைக்கிறோம். சிலர் வீட்டுக்குள்ளே இருந்து உழைப்பாங்க. அப்படி உழைஞ்சா கூட சூரிய வெப்பம் உடம்புல படணும். சூரிய வெப்பம் உடம்புல படலைன்னா நம்ம உடம்புக்கு வேண்டிய வெப்பம் கிடைக்காதுங்க. அந்த வெப்பத்து மூலம் கிடைக்க வேண்டிய சத்துக்கள் நமக்கு கிடைக்காது. அதனால் இப்போ அது இப்போ வேறு ஒன்றும் இல்லை, வைட்டமின் D3ன்னு சொல்கிறீங்களா இல்லையா? இப்போ நார்வேலெல்லாம் இங்கெல்லாம் குளிர் பிரதேசம். வெயில் அடிக்கும்போது, இப்போ சம்மர், வெயில் அடிக்கும்போது போய் வெயில் வாங்குறீங்கல்ல, சன் பாத்துங்கிறீங்கல்ல, இதை கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கணுமுங்க. நமக்கு சூரிய வெப்பம் உடம்புல வாங்கணும். அதனால் அது அங்கூட ரொம்ப சிறப்பு என்னென்னா, காலையில் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ள, மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு, சன்செட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 20 நிமிட நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் கூட நம்ம உடம்புல அந்த சூரிய வெயில் பட்டுதுன்னா அது ரொம்ப ஆரோக்கியம். வைட்டமின் D3
இப்போ இந்த பாருங்க, இந்த கொரோனாவில் கூட D3 கொடுக்குறாங்க மருந்தில். அந்த வைட்டமின் சி உள்ள உணவுகளை கொடுக்குறாங்க. புரோட்டீன் தான் உயிர் சத்துங்க. நல்லா முட்டை சாப்பிடணுன்றாங்க, அந்த கடலை வகைகள் இதுகளெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இதை கவனமாக வச்சுக்கோங்க நம்ம. அப்போது உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல சத்துள்ள உணவு, தூய்மையான உணவு, விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிடணும். அப்போ எப்படி வாழணுங்கிறீங்க? யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, உணவில் உளுந்து இருக்கணும், உழைச்சி பொருள் ஈட்டணும். அப்போ தாம்பத்திய உறவு இதெல்லாம் கொஞ்சம் அளவோட, அதுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை தான் கணவன் மனைவி உறவையே வச்சுக்கணும். இப்படியெல்லாம் வாழ்ந்தணும். அதோட என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம்? பிறருக்கு செஞ்ச பாவத்தினால கூட நோய் வரும்ல. அப்போ நாள்தோறும் உறங்க போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், நான் இன்னைக்கு யாருக்காவது உதவுனேனா? பொருளை கொடுத்தோ அல்லது பொருளையோ அருளையோ ஈந்து நான் யாருக்காவது உதவினேனா அப்படின்னு பாருங்க. இப்போ நான் உதவிக்கிட்டு இருக்கேன், அருளை கொடுக்குறேன், இது எனக்கு புண்ணியம் தானே. அப்போ நான் என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவமெல்லாம் எனக்கு தனியும். எனக்கு நோய் வந்தால் கூட தலைக்கு தலைப்பாயோட போகும். அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் தடுப்பு சக்தியும் அதுதான். இப்போ நோய் தடுக்கிறதுக்குன்னுட்டு இப்போ இதை இன்ஜெக்ஷன் போடுறாங்க, வேக்சினேஷன் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற ரசாயனம் உங்களுக்கு அந்த கொரோனா வைரஸ் அழிக்கிறதுக்கு, அதை தடுக்கிறதுக்கான ஒரு ரசாயனத்தை உடம்புக்குள்ளே கொடுக்குறாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது ஆன்டிபாடிஸை உருவாக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் இதை நல்லா நினைவு வைத்து கொள்ளுங்கள் அன்பர்களே. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தினா என்னன்னு சொல்லிட்டோம். அதில் மனவளக்கலையில் என்ன கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். உடற்பயிற்சி செய்யுங்க, காயகல்பம் பண்ணுங்க, அந்த 5 அளவு முறை காத்து 2 ஒழுக்க பண்பாடை கடைப்பிடிச்சு வாழ்வோம். நிச்சயமாக அதே சமயத்தில் விபத்துக்கள் வராமையும் பார்த்துக்கிட்டோம்னா போதும். தற்செயல் விபத்துக்கள், இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை. அப்போ விபத்துனாலையும் மரணம் வராது. அப்போ நம்ம எப்படி வாழலாங்க? உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழலாம். இதைத்தான் வேதாத்திரியத்தில் மனவளக்கலையில் நம்ம சொல்கிறோம். உடல் நலம் நீள் ஆயுள்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்வதற்கு முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, ஏன்னா நோய் வந்தே தீரும் எல்லாருக்குமே. நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் எப்பொழுதும் வளமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சி தான் மனவளக்கலை யோகா பயிற்சி. அதனால தான் இது உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த். உடல் நலத்தோடு வாழ்வதே ஒரு இன்பம் இல்லைங்களா? உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லவா? அதனால் அந்த உடல்நல வாழ்வுக்கு மனவளக்கலையின் மதிப்பை தெரிந்து எல்லோரும் பயின்று எந்நாளும் இன்புற்று வாழ்வோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.